அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. ஒசூர் நீதிமன்றத்தின் வாசலில் ஒசூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார். இறக்கல மக்களே, சீரியஸ் இன்ஜுரியில் இருக்கிறாரு. ஐசி சேர்த்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 சர்ஜரிஸ் போயிருக்கிறது. இன்னும் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு தகவல் கிடைக்கப்படுகிறது மக்களே. இதை வெட்டினதப்போ ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்தப்போ அவர் அசால்ட்டாக அதை வெட்டிட்டு போய் சரண்டர் ஆகிறார். அவர் ஏன் சரண்டர் ஆனார் அப்படி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இந்த ஒரு வீடியோ வெளியாகுது மக்களே. அதில் பார்த்தீங்கன்னா ஒசூருடைய நீதிமன்றத்தின் வாசலில் ஒரு வழக்கறிஞரை அவர் கீழே படுத்திருக்காரு. அவர் தலையில் ஒரு கதிர் இருக்கக்கூடிய கத்தின்பாங்க, அதை சிக்கல் அடிம்பாங்க. அந்த கத்தியை வச்சு ஒரு 2 அடி அடிக்கிறார். ஒவ்வொரு அடிக்கும் அவரோட உடம்பு துடிச்சு கீழே விடுது. வெட்டிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கார். யாரும் கத்தலை, யாரும் தடுக்கலை, எதுவும் பண்ணல, போயிட்டே இருக்கார். ஸோ அவர் போனவர் யாருன்றது தெரியல. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் பார்த்ததெல்லாம் ஓடி வராங்க. ஓடி அவரை தூக்கிட்டு ஆட்டோவில் போட்டு கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் விசாரிக்கும் போது தெரிகிறது அவரின் பெயர் கண்ணன், வயது 30. அவர் ஜூனியர் லாயராக இருக்கிறாரு, ஒரு சீனியர்கிட்ட ஒர்க் பண்ணிருக்காரு. அவர் ஒரு கேஸை கோர்ட்டில் முடிச்சுட்டு வெளியே வந்த பொழுது அவரை அந்த மாதிரி கூப்பிட்டு பேசி வெட்டியிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ ரொம்பலாம் பேசவே இல்லை, ஒரு 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 2 நிமிஷம் பேசியிருக்காங்க. பேசின உடனே கழுத்தில் அறுத்திருக்காரு, அருவாள் எடுத்துன்றாங்க. அந்த அருவாள் எடுத்து அறுத்ததுமே அவர் வாங்கி கீழே விழுந்திருக்காரு. விழுந்ததுக்கு பிறகு தலை 3 வெட்டு போட்டிருக்காங்க. மொத்தம் 5 வெட்டு வெட்டிருக்காங்க மக்களே. கழுத்து, முகம், தலை. ஸோ 5 வெட்டு வெட்டப்பட்டிருக்கிறது. இது வெட்டுறாங்க. உடனே அவர் கூட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்பாட்டுக்கு எஸ்ஓசியை பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு கிளம்பி இவரை பற்றி விசாரிக்க போகிறாங்க. அப்போது என்ன தகவல் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒசூரில் இந்த நீதிமன்றத்துலேருந்து பக்கத்து நீதிமன்றத்துக்கு போய் சரண்டர் ஆகிறார். நான் தான் வெட்டினேன்னு சொல்கிறார். அப்போது அந்த வீடியோ ஒன்று வெளியாச்சு. அந்த வீடியோவையும் அவரையும் பார்க்கும்போது ஒத்து போகிறது. அந்த வீடியோ அவர் யாருன்னு கேட்டால் ஆனந்தகுமார் அப்படிங்கிற ஒரு நபர், 39 வயது நபர். அவரும் ஒரு கோர்ட் குமாஸ்தா, ஒரு கோர்ட் கிளார்க்காக வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர் தான். இப்போ ஏன் வெட்டினாருன்றது என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காரு கோர்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கோர்ட் குமாஸ்தா வேலை பார்த்துருக்காரு. அப்போது ஒரு பெண்ணை லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறாரு. அந்த கல்யாணத்துக்கு பிறகு அந்த பெண்ணை படிக்க வைக்கிறாரு. அவங்க வக்கீலாக படிக்க வச்சு வக்கீலாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஓசூர் நீதிமன்றத்தில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ரோல் பண்ணுறாரு. அவங்க ப்ராக்டிஸும் பண்ணிட்டுருக்குறாங்க. கடந்த கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணன் அப்படிங்கிற நபர் தங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாரு. ஏன்னால் ஒரு சக ஜூனியர் லாயர்ஸ் அப்படிங்கிறது அடிப்படையில் அவங்க நம்பர்ஸ் பரிமாறி இருக்கிறாங்க. ஸோ மிஸ்பிஹேவ் பண்ணுறாருன்ற அடிப்படையில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஒரு வேறு மாதிரி அது ஒரு டேர்ன் கொடுக்குது. ஸோ யார் பேச்சு கேட்க மாட்டார் கண்ணன் அப்படின்னு டேர்ன் கொடுக்குது. அதுக்கு பிறகு இவங்க சென்று போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது, நீங்களும் லாயரு, அவரும் லாயரு, நீங்களும் கோர்ட்டு ஸ்டாஃப் சார், நான் எடுத்தேன்னா எனக்கு எல்லா பக்கமும் ப்ரெஷர் தான் வரும், பேசாமல் நீங்கள் பார் கவுன்சில் போங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒசூர் பார் கவுன்சில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. யாருன்னா ஆனந்தகுமாரும் அவங்க மனைவியும். இதை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, அப்படியே கிடப்பில் போட்டு கிடக்குது. இது ஒரு பக்கம் போகணுன்னே இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பார் கவுன்சில் கம்ப்ளைண்ட் பண்ணுறியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, நான் உடவே மாட்டேன்ற இவர் ரேஜ் ஆகிறாரு. இந்த ஒரு சண்டை ஒரு பெரிய லடாயாக போயிட்டுருக்கு. இதன் எதிரொலியாகத்தான் நான் இன்று அவனை வெட்டினேன் அப்படின்னு அவர் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு மக்களே. ஸோ இப்போ ஒரு அட்டெம்ப்ட் மர்டர் அப்படிங்கிற கேஸை ரிமாண்ட் பண்ணுறாங்க. இன்னொருபுறம் பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணன் அப்படிங்கிற நபர் சீரியஸாக இருக்கிற ஐசியூவில் மொத்தம் 7 சர்ஜரி பண்ணியிருக்காங்க இதுவரையும் சொல்கிறாங்க. பண்ணியும் இன்னும் உயிர் பிழைக்க முடியுமான்ற சந்தேகத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தலையில் அவ்வளோ ஆழமாக வெட்டு போடப்பட்டிருக்கிற தலை ஃபுல்லாக சர்ஜரி பண்ணிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவர் பிழைத்தாலும் எந்த அளவுக்கு பழையபடி வருவான்ற தெரிலன்ற தகவலையும் சொல்கிறாங்க இந்த விஷயத்தில். இப்போது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, ஓசூர் நீதிமன்றத்து வாசலில் எந்த வழக்கறிஞர்களும் வேலைக்கு போகலை. எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, வெளியே போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்வொகேட்ஸுடைய செக்யூரிட்டியை இங்கே கேள்விக்குறியாகுது அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க. சரி, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் மெட்ராஸில் இருக்கக்கூடிய சைதாப்பேட் நீதிமன்றம் போராட்டம் பண்ணுறாங்க. இதனால் இன்றைக்கு காலையில் கிண்டியோடைய ரோட் ஃபுல்லாக பிளாக் ஆகி கிடக்கு. ஸோ நிறைய இடங்களில் போராட்டத்தை வெடிக்கிறது, அட்வொகேட்ஸ் போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே. இதில் 2 ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். அதாவது ஸ்டாபிங் சம்மன் வித் அ நைஃப் வித் அ வெப்பன் அப்படிங்கிறது தப்பு தான். இல்லை எங்கேயுமே அனந்தகுமார் செய்த செயலுக்கு நாம் இங்கே சப்பக்கட்டு கட்டக்கூடாது. ஏன்னா கண்ணன் தப்பு பண்ணுறாரு, அவரை போய் அருவாவை எடுத்து போட்டு தள்ள அந்த வெட்டு வெட்டியிருக்காரு, உயிர் போயிட்டுருக்கா அப்படிங்கிறது
அனந்தகுமாருக்கும் அவருடைய மனைவிக்கும் நிம்மதியை கொடுக்கலாம். டார்ச்சர் பண்ணவன் போயிட்டான்ப்பா நிம்மதி கொடுக்கலாம். பட் சட்டப்படி பார்த்தா அது தவறு தான். பட் இட் இஸ் அன் எமோஷ்னல் க்ரைம். இந்த இடத்துல அனந்தகுமார் மனைவியை ஏன் கண்ணன் தொடர்பு கொண்டு டார்ச்சர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இல்லை உண்மையாலுமே கண்ணன் தான் விக்டிமா, இல்லை அனந்தகுமாரும் மனைவி தான் விக்டிமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இன்றைக்கு போராடக்கூடிய அத்தனை அட்வொகேட்ஸும் அனந்தகுமார் மாதிரியான கோர்ட் ஸ்டாஃபுடைய மனைவிக்கு எங்கே அதாவது நீதிமன்றத்துக்குள்ளேயே வழக்கறிஞர்களுக்குள்ளேயே எங்கே பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு யாரும் போராடல. பெண்ணியம் பேசக்கூடியவர்கள், ஃபெமினிஸ்ட் சொல்லக்கூடியவர்கள் யாருமே அதை போராட மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் சொல்கிற வார்த்தை கண்ணனுக்காக போராடுறாங்க, அட்வொகேட்டுடைய பாதுகாப்புக்கு போராடுறாங்க. ஒரு வில் செக் இன் பர்டிகுலர் வே மக்களே. நீதிமன்றத்துக்கு உள்ள வழக்காடிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் வழக்காடிட்டு இருக்கிற இடத்துலையோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நடந்துச்சு ஒரு சம்பவம். நீதிமன்றத்துக்குள்ளே வழக்காடிக்கிட்டு இருக்காரு ஒரு அட்வொகேட்டு, அவரை போய் ஒரு 3 பேர் போய் அடிக்கிறாங்க. நீதிபதி ஸ்டன் ஆகுறார், அவர் கத்துறாரு, ஹோல்டுன்றாரு, ஹோல்ட் பண்ண முடியல. இப்படி நடக்கவில்லை இந்த இடத்துல. ஒரு நீதிமன்றத்துக்கு உள்ளே போய் வழக்காடுற ஒரு வழக்கறிஞர் போய் அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு, வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும்ன்ற கரெக்டு தான். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அட்வொகேட்டுக்கு கன்மன் வைக்க முடியாது நம்மளால். இட் இஸ் இம்பாசிபிள். அப்போது நீதிமன்றத்துக்கு வெளியே வந்து தான் இது நடக்குது அப்படிங்கும் பொழுது எப்படி அட்வொகேட்ஸுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை அவங்க முன் வச்சு போராடலாம் அப்படின்னு நமக்கு தெரியல மக்களே. ஸோ இது இந்த போராட்டத்துடைய கோரிக்கை அப்படிங்கிறதே சுத்த ஹம்பக்காக இருக்கிறது. சரியான கோரிக்கையாக நம்ம பார்க்கப்பட முடியவில்லை. எங்கேயுமே கண்ணன் செய்த தவறை பற்றி யாரும் பேச மறுக்கிறார்கள். இதே போல் தான் சைதாப்பேட் நீதிமன்றத்தில் அந்த அட்வொகேட்டோடைய அசோசியேஷன் ஒரு நபர் கொல்லப்பட்ட போது எல்லாருமே போராடினாங்க. விசாரித்து பார்க்குறப்ப தெரியுது அந்த நபருக்கும் வேறு ஒரு பெண்ணிற்கும் நார்த் சென்னையில் ஒரு பிரச்சனை வந்தது. அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு சிக்கல் இருந்துச்சு, அது ஒரு பெண் சமாச்சாரமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்காக அவர் கொல்லப்பட்டாருன்னு சொன்னாங்க. அதற்கு நீதிமன்றத்தில் உள்ள வழக்கறிஞர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, யாருமே போய் ஹியரிங் அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்றது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸுக்காக நடக்கக்கூடிய கொலைகள் இருக்குதுனால் அதற்கும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பிற்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் அவங்க பண்ணுறாங்க, ஒருத்தவங்க அது போலீஸ் பார்க்கல, ஒரு நீதிமன்றத்துக்கு உள்ளேயே இறங்கி வெட்டுறாங்க, போலீஸ் பைபாஸ் பண்ண விட்டாங்க, ட்ரெஸ்பாஸ் பண்ண விட்டாங்க அப்படின்னா நீங்கள் சொல்வது அனைத்தும் ஏற்றுக்கூடிய விஷயம். ஒரு நீதிமன்றத்துக்கு வெளியே இது நடக்குது. அப்போ இந்த இடத்துல நீதிமன்றத்தில் அட்வொகேட்ஸுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு போராடுவதற்கான என்ன முகாந்திரம் இருக்குது, என்ன கிரவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு முன்னெடுத்து வைக்கிறோம் மக்களே. இங்கே அனந்தகுமார் மற்றும் அவங்க மனைவியும் ஒரு விக்டிம் தான். இந்த தலையில் கருவாவெடுத்து இந்த மாதிரி அடிக்காமல் இருப்பதற்கு முன்பு வரை நீங்கள் பாருங்கள், இந்த சம்பவம் நடப்பதற்கான மோட்டிவ் என்ன, யார் மோட்டிவாக இருந்திருக்கான்றதை பாருங்கள். அப்போது அனந்தகுமாரும் அவருடைய மனைவி காதலித்து திருமணம் செய்த மனைவி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறப்போ படிக்காமல் இருந்துக்கிறாங்க, 12th முடிச்சிருக்கிறாங்க. அப்புறமா உட்காந்து ஒரு வக்கீல் படிக்க வச்சுருக்காரு. அவரை பாட்ட வேண்டிய விஷயம் படிக்க வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அதே ஒசூர் நீதிமன்றத்தில் என்ரோல் பண்ணிருக்கிறாங்க. அவங்க ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க ஜூனியர் அட்வொகேட்டாக. அப்போ அவங்க நிலைமை, அவனுக்கு பாதுகாப்பு, அவங்க கற்புக்கு பாதுகாப்பு, ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு. நீங்கள் அட்வொகேட்னு தூக்கி ஓரம் வச்சுருங்க, பெண்ணுக்கு பாதுகாப்பு. பெண்ணியம் பேசக்கூடியவர்கள், ஃபெமினிஸ்ட்டு எங்கே போனாங்கன்னு தெரில. அதாவது சக அட்வொகேட்ஸை தோழர் இவங்க, பிரதர் இவங்க சிஸ்டர் நம்பி தான் அவங்க என்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா ஜென்ரலியும் பார்த்திங்கன்னா மக்களே, உங்களுக்கு அட்வொகேட்ஸ் பிஸ்னஸாக இருக்கட்டும், அட்வொகேட்ஸ் தொழிலாக ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், போலீஸ் ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், இங்கே எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய மேல் இருப்பாங்க. இதுக்கு நடுவில் ஃபீமேலும் அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க, விமனும் ஒர்க் பண்ணுறாங்கனால் சக ஊழியர்கள் கலீக்ஸ்லாம் நமக்கு பிரதர்ஸாக இருப்பாங்க, பாதுகாப்பாக நினச்சா பண்ணுறாங்க. இப்படி பாதுகாக்காமல் அவரையே சீன்றாங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கனால அவங்க எங்கே போய் சொல்லுவாங்க, யார்கிட்ட போய் சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ண முடியும்? இங்கே போராடுற ஒரு அட்வொகேட்டுமே அந்த அனந்தகுமார் மனைவிக்காக ஒருத்தவங்க ஒரு வாய் திறந்து பேசலை, மீடியாவும் பேசலை, யாருமே பேசலை. அவங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் எப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படிங்கிற எத்திக்ஸை பற்றி இங்கே கண்ணனுக்கு யாரும் கற்பிக்கவில்லை.
இவங்க எங்கே போய் முறையிடுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் பற்றின ஒரு சமாச்சாரத்தை போய் கோர்ட் நீங்கள் வந்து இப்போ ஸ்டேஷனில் போய் சொன்னீங்கன்னா, சார் வக்கீல் சம்மந்தப்பட்ட விஷயம் சார் விட்டுருங்க சார், நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குங்க, இல்லை பார் கவுன்சில் போயிருங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏன்னா அவங்க நினைப்பாங்க எனக்கே தலைவலி நான் பிடிச்சி நலையணும், போங்க அங்கே போய் பார்த்துக்கங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க. எங்கே போய் முறையிடுவாங்க இவங்கெல்லாம் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது மக்களே. இன்றைக்கு அட்வொகேட்ஸ் போடக்கூடிய அட்வொகேட்ஸுக்கு பாதுகாப்பு தேவைன்னு போராடுறாங்க. இதில் பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறது அதாவது கண்ணனுக்கு கிடையாது, அனந்தகுமாரின் மனைவிக்கு. அனந்தகுமாரும் ஒரு கோர்ட் ஸ்டாஃப், குமாஸ்தாவாக இருக்கார். அவரும் கோர்ட் சம்மந்தப்பட்ட நபர் தான். இன்றைக்கு அவருக்கு வேலை போயிடும், ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, அடுத்து கன்விஷனாக தான் வேலை போகும். இப்போ வந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது ரிமாண்டை முடித்து பெயிலில் வந்ததுக்கப்புறம் வேலையை கண்டினியூ பண்ணுவார், எல்லாமே இருக்கலாம். ஆனால் அவரும் ஒரு கோர்ட் ஸ்டாஃப். இன்றைக்கு அட்வொகேட்ஸுக்கு பாதுகாப்பு வேணும் போடக்கூடிய இவர்கள்லாம் என்ன உண்மையாக போராடணும்னு பார்த்தீங்கன்னா, கண்ணன் உயிருக்கு கிடையாது, அனந்தகுமார் மனைவிக்கு தான் போராட வேண்டும். அட்வொகேட்ஸ் ஒரு எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபாலோ பண்ணுங்கள். சக கலீக்ஸ் பெண்களாக இருந்தால் அவளை மதிங்க, ஏன் நீங்கள் கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு கூற வேண்டும். இப்போது வந்து இது ட்ரையாங்கிள் லவ், ஒரு பர்சனல் இஷ்யூவு, ரிலேஷன்ஷிப் இஷ்யூ வேறு விஷயம் மக்களே. இதனை ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இதுவும் இன்னும் வெளியிடவில்லை, சீண்டல்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறாங்க, அனந்தகுமாரும் அவங்க மனைவியும். அப்போது இது எங்கே போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது மக்களே. இன்றைக்கு அனந்தகுமாருக்கும் அவர் மனைவிக்கும் குரல் கொடுக்க யாருமே இல்லை. எல்லாருமே அவரை வந்து அக்யூஸ்டாக மட்டும்தான் பார்க்குறாங்க, கண்ணனை மட்டுமே விக்டிமாக பார்க்குறாங்க. இதில் வந்து நிஜமான விக்டிம் அப்படிங்கிறவங்க அனந்தகுமாரும் அவங்க மனைவியும் தான். எமோஷனல் க்ரைம் பண்ணியிருக்கிறாங்க, அது சட்டப்படி குற்றம், யாருமே அதை மறுக்கலை. இப்படி வெட்டினது தப்பு தான், எல்லோரும் வெட்டிட்டு என்ன பண்ண முடியும்னு அடுத்த கேள்வி இருக்கும். பட் இவங்களுக்கு என்ன பாதுகாப்பு என்ன அப்படிங்கிற அடுத்த கேள்வியை இன்று அட்வொகேட்ஸ் உறுதிப்படுத்துவார்களா? கேள்வி முன்வைப்பாங்க, என்ன கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.